இன்றைக்கான எபிசோடில் விஜய் சேதுபதி வந்து சௌந்தர்யாவை ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாலே அதே மாதிரி நடந்திருக்குது. சம்மந்தமே இல்லாமல் வந்து பேசுகிறாரு. நான் ரோஸ்ட் பண்ணால் கூட நான் அறியாமல் வந்து பண்ணுவேன், நீங்கள் பண்ணது வந்து நான் அறியாமல் இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதில் சௌந்தர்யா பேரை மட்டும் சொல்கிறாரு. ஏன் சாச்சனா அப்படிங்கிற பேய் குழந்தை பேரை வந்து சொல்லியிருக்கலாமே, அதுதானே வந்து சௌந்தர்யா பற்றி இஷ்டத்துக்கு வந்து சொல்லுச்சு, கண்டதை பேசிச்சு, வெளுத்ததெல்லாம் பாலும்பாங்க, ஆனால் நாங்கள் வந்து பாலும்போம், சௌந்தர்யா வந்து விஷத்தை குடிப்பா, சௌந்தர்யா பைத்தியக்காரி, கிறுக்கி, என்னென்ன வார்த்தைகளும் இருக்கோ அத்தனை வார்த்தைகளை சொல்லி வந்து ரோஸ்ட் பண்ணிச்சு உங்கள் அன்பு மகள். அவங்க பேரை வந்து எடுக்கவே இல்லை விஜய் சேதுபதி சார். என்ன சார் இது, நான் பண்ணால் கூட நாரியமாக பண்ணியிருப்பேன், நீங்கள் பண்ணால் நாரியமாக பண்ணலைன்னு சொன்னவர் அதுக்கப்புறம் நான் ரோஸ்ட்டை பற்றிலாம் நான் எதுவும் பேசலைங்கிறாரு. சரி சார், உங்கள் மகளை பற்றி கொஞ்சம் பேசுங்க சார். சௌந்தர்யா ரோஸ்ட் பண்ணதுக்கு அங்கே இருக்க ஆண்களுக்கே பிரச்சனை இல்லை, முத்துக்குமரனே சொல்லிட்டாப்புல எங்களுக்கு தப்பாக தெரில அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்கள் மகள் சாச்சனா பண்ணிச்சு பாருங்கள் ஒரு ரோஸ்ட்டு, கேவலமாக. உங்கள் நடிக்கிறதே எனக்கு வந்து, நீங்கள் அழுகிறது எனக்கு வந்து சிரிப்பாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பல வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணுச்சு இஷ்டத்துக்கு வந்து, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கேட்டுருக்கலாமே சார். நீ என்னை வந்து ஆர்வ கோளாறுண்ணே, நீ வந்து அறிவுகட்ட கோளாறு, அதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி பதிய வச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த மாதிரி பேசுன்னு. ஆனால் அதை பற்றி கேட்பாரான்னா அதை பற்றி கேட்கல. மகளுக்கு வந்து செம்பு தூக்கிட்டு எபிசோடை வந்து முடிச்சுட்டு போயிட்டார். அதாவது விஜய் சேதுபதி சம்பளம் வாங்குறாரு, அது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தான், அவர் பண்ணுறதில்ல, சௌந்தர்யா வந்து அதை பண்ணுறாங்க. அவங்களே வந்து இந்த என்ன பண்ணுறது, நீ வந்து நாரியமே இல்லாமல் ரோஸ்ட் பண்ணுற அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறார். என்னத்தை சொல்ல, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.